நீங்க நைட்டு நல்லா தூங்கிட்டு விடிகாலம் எழக்குள்ள ஒரு பூச்சா மாறி இருக்கீங்கன்னா உங்களால நம்ப முடியுமா? நிச்சயமா நம்ப முடியாதுல்ல. இந்த மாதிரி ஒருத்தன் வாழ்ந்தான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இத பத்தின ஒரு புத்தகம் தான் உருமாற்றம். அந்த புத்தகத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயத்த பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கலை மற்றும் இலக்கிய உலகத்துல அந்த கற்பனையான ஒரு விஷயத்துக்கு பேரு தான் சரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா? நீங்க எழுந்ததுமே காலையில நீங்க ஒரு பூச்சா மாறி இருக்கீங்கன்னா, நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா? அதுக்கான பேரு தான் இந்த சரியலிசம். இந்த சரியலிசம் வந்து கலை மற்றும் இலக்கிய உலகத்துல யதார்த்த மீறல் கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. நமது எண்ணங்கள சமூகம், ஒழுக்கம் மற்றும் பகுத்தறிவு தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதே நம்ம தூங்கும்போது வர கனவுகளுக்கு எந்த வகையான ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. முக்கியமா சொல்லணும்னா லாஜிக்கே இருக்காது. அந்த வகையான கனவுகள் தான் வரும். இதுக்கு பேர் தான் சரியலிசம். இந்த சரியலிச கலைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் காண்கின்ற கனவு உலகத்தையும், ஆழ் மனதின் வெளிப்பாட்டையும் தன்னோட படைப்புக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சிப்பாங்க. அந்த வகையான ஒரு முயற்சி தான் உருமாற்றம். பிரான்ஸ் காஃப்கா எழுதின இந்த உருமாற்றம் புத்தகம். இந்த உருமாற்றத்துல அவன் லைஃப்ல என்னென்னலாம் அனுபவிக்கிறான், அவன் ஃபர்ஸ்ட் என்ன கனவு காண்றான், அவன் என்ன ஆகுறான் அப்படிங்கிறது தான் கதையோட தொகுப்பு. அதே மாதிரி இந்த கதைய வந்து சிம்பிளா சொல்லி முடிச்சிடலாம். பட் ஒரு சின்ன புத்தகம் தான். ஒரு 100 பக்கம் இருக்கிற புத்தகம் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வரணும் சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் கார்னிலவன். நான் ஸ்டார்ட்டிங்லயே கேட்டேன் இல்லையா? நீங்க காலையில எழுந்ததுமே ஒரு பூச்சா மாறியிருந்தீங்கன்னா, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதாநாயகனும் அந்த மாரி தான். இந்த கதாநாயகனோட பேரு என்னன்னு பார்த்தோம்னா, கரகர் சென்சா அப்படிங்கிறது தான் இவரோட பேரு. இவரு காலையில எப்பயும் போல எல்லாமே தூங்கிட்டு, காலையில எழக்குள்ள ஒரு கெட்ட கனவு. அந்த கனவுல இருந்து விழித்து எழுறாரு. உண்மையாலுமே ஒரு பூச்சா மாறி இருக்காரு. எந்த வகையான ஒரு பூச்சின்னா, ஒரு பயங்கரமான அருவருக்க தகுந்த ஒரு கரப்பான்பூச்சியா மாறி இருக்காரு. பின்னாடி முதுகு வந்து ஒரு அட்டை மாரி இருக்கு. நெறைய கால்கள் இருக்கு. ஆனாலுமே அவர் வந்து நான் ஒரு பூச்சிங்கிறதே ஒரு நம்பல. எப்போ நம்புறாரு அப்படின்னா, அந்த கை கால்கள்லாம் அசைக்கக்குள்ள தான் தான் ஒரு பூச்சா மாறி இருக்கிறதாவே நம்புறாரு. அப்பயுமே அவர் ஃபர்ஸ்ட்டு தான் பூச்சா மாறணுங்கிற ஒரு விஷயத்த கூட ஃபீல் பண்ணாம, காலையில 5 மணிக்கு ஒரு ட்ரெயின் புடிக்கணும். அந்த ட்ரெயின புடிக்க முடியலன்னா முதல்ல வருத்தப்படுவாரு. அந்த வருத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கதைய நம்ம வந்து சிம்பிளா சொல்லிடுறேன். ஆனா படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். நிச்சயமா அந்த புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க. அதாவது அந்த கரகர் சேம்சா அப்படிங்கிறவரு யாருன்னா, ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒரு இளைஞன். தன்னோட குடும்பத்த காப்பாத்துறதுக்காக, அதாவது துணி மாதிரிகளை விற்பதற்காக அதாவது ஊர் ஊரா போயிட்டு விற்கிற ஒரு விற்பனை பிரதிநிதி தான் அந்த கரகர சேம்சா. அதே மாரிதான் ஒரு நாள் காலையில தூங்கி எழுந்து தன்னோட அன்றாட சேவைகள செய்யணும்னு நினைக்கக்குள்ள, அவரால எழ முடியல. என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு பூச்சா மாறி இருக்காரு. ஆனா அவர் வந்து இன்னமும் கனவு அப்படின்னு தான் நம்பிட்டு இருக்காரு. அந்த கனவு இல்ல, இது உண்மைதான் அப்படிங்கிறத எப்போ உணர்றாருன்னா, அந்த எண்ணற்ற கால்கள். இப்படி கை கால்லாம் ஆட்டி பார்க்கக்குள்ளதான் தெரியுது, எண்ணற்ற கால்கள் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நினைக்கிறாரு, எழ முயற்சிக்கிறாரு. எதுவுமே பண்ண முடியல. அந்த முதுகுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஓடு மாரியான பகுதி தான் அத வந்து கன்ஃபார்மே பண்ணுது. நம்ம உண்மையாலுமே ஒரு பூச்சா மாறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க வரல அப்படின்னக்குள்ள, அவங்க கம்பெனில இருந்து ஒரு எழுத்தாளர் வந்து இவர பார்க்கறதுக்கு வருவாங்க. இவர் ஒரு பூச்சா மாறி இருக்க பார்த்துட்டு அவரு பதறி அடிச்சுட்டு ஓடிருவாரு. அவங்க அம்மா மயக்கம் போட்டுருவாங்க. அவங்க அப்பா செம்ம டென்ஷன் ஆயிருவாரு. அவங்க தங்கச்சி மட்டும் தான் இவங்க மேல ஒரு பரிவு காட்டுறது. அதாவது என்னடா நம்ம அண்ணன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கவலைப்படக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா அவங்க தங்கச்சி தான். அவங்க ரூம் எல்லாம் கொஞ்சம் நீட்டா கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டு, அப்பப்போ அவனுக்கு வந்து அந்த அழுகுன சாப்பாட்ட எடுத்துட்டு வந்து குடுக்கறது, அந்த மாதிரியான ஒரு சின்ன கவனிப்புலாம் அவங்க தங்கச்சி கிட்ட வந்து நல்லாவே இருந்தது ஸ்டார்ட்டிங்ல. போக போக அவங்க அப்பா வந்து அந்த ஆணாதிக்கத்த வந்து நிலைநிறுத்துறது. அவன் மேல ரொம்ப கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது, அடிக்கிறது அந்த மாதிரி. இவனால சம்பாதிக்க முடியலன்னக்குள்ள, இவனோட விஷயங்கள்லாம் வீட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருக்கு. இவன் வந்து சுமையா மாறிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல பொருளாதார நெருக்கடிக்காக அவங்க வீட்ட வந்து 3ஆ பிரிச்சு, அந்த வீட்ட வந்து வாடகை விடுறாங்க. அப்போ அந்த வாடகை வீடுக்குள்ள ஒரு நாள் வந்து அவங்க தங்கச்சி வந்து வீட்டுக்கு வெளிய எப்பயும் போல வீணை வாசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தங்கச்சி வீணை வாசிக்கிறதுனா நம்ம ஆளுக்கு எப்பயுமே பிடிக்கும்.
அவர் நார்மலா இருக்கக்குள்ளேயே வந்து அவங்க தங்கச்சி வீணா வாசிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரசிக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ பூச்சா மாறி இருக்கக்குள்ளேயும் வந்து ரசிக்கலான்னு வரக்குள்ள அவங்க தங்கச்சி ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திடுறா. இவனை வந்து ஃபர்ஸ்ட் எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும், ரொம்ப தொல்லையா இருக்கிறான், இவன் நம்மளை வந்து அழிக்காம விட மாட்டானாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் வந்து அவங்க தங்கச்சி விடுறா. என்னடா நம்ம மேல பாசமா இருந்த ஒரே ஒரு பர்சன் நம்ம தங்கச்சி தான், நம்ம தங்கச்சியே இப்படி சொல்லிட்டா அப்படின்னக்குள்ள நம்ம எதுக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட் வந்து அவருக்குள்ள வருது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நடக்குது. அவங்க அப்பா வந்து ஆப்பிள் தூக்கி அவர் மேல அடிச்சிருவாரு. ஒரு சில ஆப்பிள் மிஸ் ஆனாலும் ஒரு ஆப்பிள் வந்து அவர் முதுகுல நல்லா பதிஞ்சிரும். அந்த ஒரு வலியும் உடல் வலியுமே கூட கொஞ்சம் கூடுதலா இருக்க, அவங்க தங்கச்சி இப்படி சொன்னதுல ஒரு மன வலியும் கூடுதலா வந்துடுது. ஸோ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப பாரமா இருக்கோம், நம்ம நம்ம உயிரை எடுத்துக்கிறது தான் நமக்கு இங்க சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிடாம இருந்து அவர் வந்து இறந்துடுறாரு. அவரோட இறப்பை அந்த குடும்பமே ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாவே பாக்குறாங்க. அப்பா ஒருத்தன் வந்து இல்லடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இன்றைக்கான காலகட்ட மனிதர்களுமே இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெள்ள தெளிவா பட்டியல் போட்டு காமிக்கிறது தான் இந்த எழுத்தாளரோட ஒரு முக்கிய கருத்தாவே நம்ம இதுல பார்க்கலாம். ஆமாங்க, நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்யறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோம், எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுக்குறோம், ஒருத்தவங்க மேல எந்த அளவுக்கு அக்கறையா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு விஷயமாவே எல்லாருமே பாக்குறாங்க. அவனுக்குள்ள என்ன இருக்கு, அவனுக்கு எந்த அளவுக்கு வலிக்கும், அவனோட உணர்வுகள் எப்படி, அவன் எது எதுக்கெல்லாம் ஆசைப்படுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யாருமே பார்க்கறது கிடையாது. ஸோ இந்த சொசைட்டியும் அந்த அளவுக்கு தான் ஒரு முதலாளித்துவ வர்க்கத்தின் ஒரு இயந்திரமான ஒரு சொசைட்டியா தான் இந்த உலகம் வந்து கட்டமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு சில இடத்துல மனிதநேயம் இருந்தாலும் ஒரு சில இடத்துல அது வந்து கேள்விக்குறியா தான் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்கூட நிறைய செய்தி ஊடக வழியா நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை விட முக்கிய கருத்து இந்த புத்தகத்துல நிறைய சொல்லியிருக்காங்க. அப்படியே வழி வழியா பார்க்கலாம். முதலாளித்துவமும் மனித இயந்திரத்தன்மையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த கரக்கர் வந்து பூச்சா மாறக்குள்ள அவன் ஃபர்ஸ்ட் நான் ஏன் பூச்சா மாறினேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிக்காம அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டா நம்ம முதலாளி வந்து திட்டுவாரே அப்படிங்கிறதா அவனோட யோசனையா இருக்கும். அதுவும் இல்லாம அவன் நிறைய கனவுலாம் கண்டு வச்சிருப்பான். ஒரு 5-6 வருஷம் நல்லா வேலை செஞ்சு தன்னோட அப்பா கடனெல்லாம் அடைச்சிட்டு தன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணணும், நல்லா மாடி வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலலாம் அவன் இருக்கக்குள்ள இந்த மாதிரி மாறிட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவனை வந்து அவனாவே இருக்க விடாம ஒரு பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவனையே தற்கொலை செய்து கூட நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. அதுலதான் ஒரு முதலாளித்துவ விஷயத்தை எந்த அளவுக்கு அழகா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்றதும், அவனுக்குள்ள இருக்க அந்த உணர்வுகளை வந்து யாருமே புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவா டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அவன் அந்த ரயிலை தவற விட்டது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையில ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சிட்டு இருப்பான். அது வந்து எந்த வகையா, அதாவது ஒரு மனிதனை எந்த வகையான அடிமைத்தனத்தின் ஒரு இயந்திரமா ஒரு முதலாளித்துவம் மாற்றி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அதையெல்லாம் தாண்டி அவங்க உறவுகளின் போலித்தனம், அதாவது குடும்பத்தோட போலித்தனத்தை ரொம்ப அழகா கட்டமைச்சிருப்பாங்க. குடும்ப உறவுகளின் போலித்தனத்தை இந்த கதையில எந்த அளவுக்கு காமிச்சிருப்பாங்கன்னா, அவன் நல்லா ஓடி ஆடி சம்பாதிக்கிற வரையும் அவனை எல்லாருமே மொத்த குடும்பமே அவனை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல அவன் வந்து பூச்சா மாறிட்டான். ஒரு நாளுக்கு நாள் அவனோட சம்பாத்தியம் வராது அப்படின்னு தெரியக்குள்ள அப்பா வில்லனா மாறுறாரு. அம்மா வந்து அவனை கண்டுக்கிறது இல்லை. ஒரு வகையில தங்கச்சி மட்டும் கொஞ்சம் பாசமா இருந்தாலும் போக போக அவளும் சம்பாதிச்சதும் இவனை வந்து பெரும் தொல்லையாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி தங்கச்சி வந்து அண்ணன் மேல அந்த அளவுக்கு வெறுப்பு காமிச்சு அண்ணனையே ஒரு சூசைட் பண்ணிக்கிற, அதாவது ஓனா சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க தங்கச்சி வெறுப்பு காமிக்கிறான்னுக்குள்ள மனித உறவுகள் அன்பின் அடிப்படையில் அமைந்தவை அல்ல அப்படின்னு சொல்லிட்டோம். பண்பாட்டின் அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு சூழல் தான் இன்றைக்கான சூழல் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் காஃப்கா வந்து ரொம்ப அழகா அதை வந்து கடுமையா சொல்லியிருப்பாரு. உறவுகள் வந்து ஒரு பண்பாட்டின் அடிப்படையில் மட்டுமே இயங்குகின்றன என்பதை காஃப்கா ஒரு கொடூரமான முறையில் உணர்த்தியிருப்பதை நம்ம நல்லா பார்க்கலாம். நம்ம இந்த புத்தகம் படிச்சதுமே ஃபர்ஸ்ட் யோசிப்போம், அவன் தான் எந்த தப்புமே பண்ணலையே, அவன் எதுக்கு பூச்சா மாறினான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த சரியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலையோட முக்கியத்துவத்தை எழுத்தாளர் உள்ள கொண்டு வந்திருப்பாரு. இது நம்மளோட லைஃப்லயும் நடக்குது. எந்த வகையில நடக்குதுன்னா, சட்டங்களும்
அதிகார வர்க்கமும் சமூக விதிகளுமே ஒரு நவீன எளிய மனிதனை எந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத கைகளால் ரொம்ப ஒடுக்கி அவனுக்கு ஒரு வகையான பதற்றத்தையும் பயத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த சூழல்லயே அவனை வளர வச்சுக்கிட்டு இருக்குங்கிறதே சொன்னா நம்ப முடியுமா? பட் அந்த மாதிரியான சூழல்ல தான் நம்மளும் இருக்கோம். சட்டங்களும் அதிகார வர்க்கமும் சமூக விதிகளும் ஒரு நவீன எளிய மனிதனை கண்ணுக்கு தெரியாத கைகளால் ஒடுக்கி அவனுக்கு ஒரு வகையான பதட்டத்தையும் குழப்பத்தையும் தருகின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த கரக்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நமக்கு அவங்க வந்து நல்ல தெளிவா அப்படி ஒரு பட்டியல் போட்டு காட்டுது. ஒரு எதிர்பார்ப்பு ஒரு தனி மனிதன் ஒருவன் மீது போடப்பட்டு அவன் அதற்கு ஏற்றவாறு இல்லையெனில் அவனை அக்கணமே நிராகரித்து அவனை கொலை செய்கிறது. ஆமாங்க. இந்த கரகர் அவன் வந்து என்ன பண்றான்னா, நார்மலா ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டு வரைக்கும் அவனை வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் குடும்பத்துக்கு நல்ல ஒரு பையனா இருக்கான், தங்கைக்கு நல்ல ஒரு அண்ணனா இருக்கான், அப்பாவுக்கு வந்து ஒரு சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு மகனா இருக்கான், கடனை தீர்த்துக்கிட்டு இருக்கான். இது ஒரு வகையில இது வந்து ஸ்டாஃப் ஆகக்குள்ள அவனை அந்த வகையிலேயே நிறுத்திட்டு நீ அவனை வந்து ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிடுறாங்க. அந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது. ஏன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும் அந்த வீட்டில். நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயம் எல்லாமே நம்மளோட ரியல் வாழ்க்கையிலையும் அந்த கரகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டருமே ரொம்ப ஒத்து போற மாதிரி தான் அவர் வந்து எழுதியிருப்பாரு. சில சமயம் அதுல நீங்க படிக்கிற ஒரு விஷயம் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாவும் நீங்க ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு புத்தகம் தான் இது. அந்த மாதிரி ஒரு நிராகரிப்பு வந்து அவனை நிராகரிச்சு ஒரு கட்டத்துல அவங்க தங்கச்சியே அவனை வெறுத்து அவனை இது தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு தூண்டுறா இல்லைங்களா? அந்த வகையான ஒரு விஷயத்தெல்லாமும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த கதையோட முக்கிய மைய கரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதனோட உடல்ல இருந்து உயிரை எடுக்கிறது மட்டுமே கொலை கிடையாது. அவனோட உணர்வுகளை புரிஞ்சிக்காம அவனை நிராகரிக்கிறதுமே அந்த இடத்துல கொலையா தான் கருதப்படும். ஆமாங்க. அவன் எந்த அளவுக்கு அந்த இடத்துல மனசு உடைஞ்சு போவான் அப்படிங்கிறது, நீங்களும் ஒரு இடத்துல நிராகரிக்கப்படும் போது, இல்ல நீங்க நிராகரிக்கப்பட்ட போது அந்த வலியை அனுபவித்திருப்பீர்கள். அதையத்தான் இவனும் இந்த புத்தகத்துல அனுபவிச்சிருப்பான். நமக்கு அது ரொம்ப அழகாவே தெரியும். அந்த இடத்துலலாம் கொஞ்சம் எமோஷனலாவே நிறைய ஃபீல் பண்ணுவோம். ஆமால்ல, நாமளும் நிறைய இடத்துல இந்த மாதிரி அடி வாங்கியிருக்கோம்ல. இந்த மாதிரி நிராகரிச்சிருக்காங்கல்ல. ஒரு கல்யாண வீட்டுக்கே போனாலுமே நல்லா க்ளோஸா இருந்திருப்பாங்க ஒரு கட்டத்துல. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கு வந்துருச்சு அப்படின்னதுமே அந்த ஒரு ஓரவந்தனையோட ஒரு பார்வை அதெல்லாமே எல்லார் வீட்லயுமே இருக்கும். அதுல வந்து இவனுக்கு வந்து நல்லாவே அவங்க ஃபேமிலியில, அதாவது தன்னோட குடும்பத்துல தன் பெத்தவங்க தன் கூட பிறந்தவங்களே அந்த வகையான ஒரு வித்தியாசம் காட்டுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கொடுமையான ஒரு விஷயமா இருக்குங்கிறது நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில தேவைக்கு சம்பாதிக்கிறத மறந்து, அதாவது வாழ்வதற்காக சம்பாதிப்பதை மறந்து சம்பாதிப்பதற்காகவே வாழ வேண்டும்ங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்கும். ஒரு இயந்திர ஒரு உலகத்துல அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஒரு முதலாளித்துவ இயந்திர உலகத்துல அப்படிதான் நம்ம செயல்பட்டுக்கிட்டும் இருக்கோம். நம்ம இன்னைக்கு காலையில எழுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு வந்து ஒரு உடல் வலி, சோர்வு இருக்கும். இல்ல காய்ச்சலே இருந்தாலுமே அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம அடுத்த கட்ட நகர்வுக்கு, அதாவது நம்ம வேலையை தொடர்ந்து செய்யறதுக்கு போயிடுவோம். சம்பாரிச்ச அந்த அளவுக்கு ஓடி ஓடி சம்பாதிக்கிற காசு வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம மருத்துவமனையில தான் செலவழிப்போம். அந்த வகையான விஷயங்களை நம்ம தவிர்க்கணுங்கிறதுக்காக தன்னோட உடல் நலத்துக்காக செலவிட்டு இருந்தாங்கன்னா மருத்துவமனையின் செலவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதிலும் பாதி வந்து இந்த பக்கம் சேமிப்புலயே சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கருத்தாவே நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவன் வந்து எந்த ஒரு காரணத்துக்காக ஓடுறோன்னு தெரியாமையே ஒரு மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கான். நாமளும் அதே மாதிரிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ரெஸ்ட்லெஸ்ஸா தன்னை தானே அழிச்சுக்கிட்டு நிறைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க மக்கள் நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய பேர் இருக்காங்க. நீங்க கொஞ்சமா ஏதாவது உங்களுக்கு உடல் உபாதை லைட்டா தெரியுது அப்படின்னா கூட ஒரு சின்னதா ஒரு ரெஸ்ட் எடுத்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்னவோ அதை பாருங்க. ஏன்னா நம்ம உடல் நலம் நல்லா இருந்தாதான் நம்மளால சம்பாதிக்கவே முடியுங்கிறத மனசுல கண்டிப்பா வச்சுக்கோங்க. மனநலமும் நமக்கு வந்து முக்கியம் தேவை. ஸோ மாசத்துல ஒரு நாள் ஏதாவது ஒரு ட்ரிப் ஜாலியா ஃபேமிலியோடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடயோ போயிட்டு வாங்க. அதாவது கிரகர் அவரின் மரணம் வந்து அவரோட மரணத்தை மட்டும் குறிப்பிடலை. எல்லாரோட மனிதனோட விஷயத்தையுமே
ஒரு விஷயத்துக்காக நிக்காம ஓடிக்கிட்டு உடல் உபாதை வந்தாலும் அதை கண்டுக்காம போயிட்டு இருக்கிற மனிதர்கள் நின்று கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்தி மன நிம்மதிக்காக கொஞ்சம் சில வேலைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். சம்பாதிக்கிறது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கை வாழ்றதுக்கு அதுல ஒரு பகுதி தான் சம்பாதிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில வந்து மையக்கரு நமக்கு சொல்லாம ஒரு அமைதியான ஒரு விஷயத்த சொல்லுது. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை இணைந்து பயணிப்போம். நான் உங்கள் கார்நிலவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி.